ஃபிசியோதெரப்பியில் யூஸ்வலாக நாங்கள் இங்கே என்ன தெரப்பி பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்னு சொல்லுவோம். ஸோ 1 வயசுக்குள்ள குழந்தைக்கு இப்போ அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தலை நிற்கல, குழந்தை வந்து ரோல் திரும்பலை, குப்புற வந்து திரும்பி படுக்காமல் இருக்காங்க, ரோல் பண்ணாமல் இருக்காங்க, முட்டி போடலை, இன்னும் உட்கார்றாங்க ஆனால் கையை வச்சு மூவ் பண்ணி தான் போகிறாங்க, போதுமான அளவுக்கு நிற்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்வலாக இங்கே தெரப்பி பார்க்குறோம். ஸோ யூஸ்வலாக செரிப்ரல் பாலசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த் அப்போ வந்து அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸில் போதுமான அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து நார்மல் குழந்தைக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து அவங்களோட மசில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். நார்மல் மோட்டார் ஆஸ்பெக்ட், ஒரு கையும் காலும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் வந்து கிராஸ் மோட்டார் அப்படின்னா குழந்தை நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது. ஃபைன் மோட்டார்னா கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த விஷயங்கள்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி ரெண்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த தெரப்பி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செரிப்ரல் பாலசி, ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்த் அப்போ வந்து ஹெர்ப்ஸ் பாலசி, கை வந்து வந்து ஃபோர்ஸ்டாக வந்து லேபர் அப்போ இழுத்ததுனால குழந்தையோட கை வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிற ஒரு விஷயம், இல்லை மற்ற குழந்தைங்க வந்து பெல்ஸ் பாலசி அப்படின்ற இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நாங்கள் வந்து தெரப்பி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ஃபார் உங்களோட கொஷின்ஸ் ரிகார்டிங் நீங்கள் வந்து இங்கே தெரப்பிக்கு வந்து முதல்ல அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக அவங்களோட மைல்ஸ்டோன் மோட்டார் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக இருக்காங்களா நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஓகே தான்.